வணக்கம், வாழ்க வளமுடன். வாங்க இன்றைக்கி என்ன செய்யலான்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். வாங்க இன்றைக்கி புளிச்சிக்கீரை தொக்கு பண்ணலாம். கோங்குராக்கு தொக்குன்னு சொல்லுவாங்க. நல்லா புளிச்சிக்கீரையை கிள்ளிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் தண்ணி இல்லாமல். இது பூண்டு, ஒரு பெரிய பூண்டு எடுத்து உரித்து பழுப்பெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா கடுகும் உளுத்தம்பருப்பும் தாளிப்புக்கு வச்சுருக்கேன். புளி ஒரு சின்ன அளவு புளி, அதில் ஒரு கசப்பு இருக்கும், அதை போக்குறதுக்காகவும் ரொம்ப நாள் இருக்கிறதுக்காகவும் அதுக்கு கொஞ்சம் புளி சேர்த்துக்கணுமே. தேவையான அளவு உப்பு, தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு, அப்புறம் வெந்தயமும் கடுகும் கண்டிப்பாக போடணும். ஊறுகாய் டேஸ்ட்டு வரதுக்காக நம்ம வெந்தயம் கடுகும் கண்டிப்பாக போடுவோம். இது மாதிரி மிளகாத்தூள், சில்லி பவுடர், மஞ்சத்தூள், ஒரு 1.5 ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், அவ்வளோதாங்க. இதில் பெருங்காயமும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். பெருங்காயத்தையும் வெந்தயமும் வறுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சிச்சு பாருங்கள். கடுகும் வெந்தயமும் எவ்வளோ புளிச்சிக்கீரை போட்டோம் பாருங்கள். எல்லாம் சுருங்கி வதங்கி கம்மியாகிடுச்சு. இன்னும் கம்மியாகிடும். நல்லா வதங்கி சீக்கிரம் முடிச்சிடலாம். அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு கூட பிடிக்கும். சைட் டிஷ்ஷாக வச்சுட்டு சாப்பிட்லாம், மெயின் டிஷ்ஷாகவும் பிசைஞ்சு சாப்பிட்லாம். நல்லா வதங்கினோடனே சும்மா ஒரு ஓட்டினாலும் ஓட்டலாம். மசிஞ்சிடுச்சுன்னா அப்படியே விட்டுடலாம். இதுலேயே நம்ம இடித்து வச்சுருந்த அந்த வெந்தயமும் கடுகையும் போட்டுடலாம். அதையும் ஒரு ஊட்டிக்கலாம். ஓட்டிட்டு நம்ம மறுபடியும் தாளிப்பு கொடுக்குறது தான். இப்போ வதக்கி எடுத்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் எண்ணெய் ஊற்றியாச்சு. ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். இல்லை கடுகு போட்டுக்கலாம், பெருங்காயமும் போட்டுக்கலாம். பெருங்காயம் முக்கியமாக போட்டுக்கணுங்க. எப்பயுமே ஊறுகாயெல்லாம் டைஜஷன் ஆகிறதுக்கு பெருங்காயம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கண்டிப்பாக போட்டால் டேஸ்ட்டாகவும் இருக்கும், டைஜஷனும் ஆகும். இதில் உளுத்தம்பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இதிலே பூண்டு, ஒரு பூண்டு உரித்து கட் பண்ணி வச்சுருந்தல அந்த பூண்டையும் போட்டுப்போம். நல்லா வறுத்து வச்சுக்கலாம். இது வதங்கட்டும். நம்ம அதுக்குள்ளே அந்த புளிச்சிக்கீரையை சும்மா ஒரு ஓட்ட வேண்டாம்னாலும் விட்டுடலாம். குழந்தைங்களாம் கொஞ்சம் திட்டியாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க, அதனால் ஒரு ஓட்டிக்கலாம். பூண்டு நிறையா உரிச்சு இது மாதிரி போட்டு நம்ம அது பொரிஞ்சிகிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே அதை ஓட்டி இதில் மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதாங்க. ஸ்லோ ஃபயரில் வச்சுருவோம். இது பாருங்கள், வதக்கி வச்சுருக்கோம். இதுலேயே நான் இடித்து வச்ச வெந்தயம், அந்த கடுகு எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு சின்ன துண்டு புளியும் போட்டுப்போம். போட்டு உப்பு, தேவையான அளவு கல் உப்பு, இது அப்படியே ஒரு ஓட்டி அதில் ஜாயின் பண்ணோம்னா நம்ம கோங்குரா தொக்கு சூப்பராக எம்மையாக ரெடி ஆகிடும். இதுலேயே நம்ம மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு ஓட்டி அதில் ஜாயின் பண்ணிடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு ஓட்டிட்டு வந்துட்டோம். இதை இப்போ இந்த தாளிப்பில் ஜாயின் பண்ணிடலாம். அதை இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துருக்கோம். அந்த தாளிப்பில் இந்த கோங்குராக்கு ஓட்டணும் பாருங்கள், அதையும் இதில் ஜாயின் பண்ணி கிளறி விட்டுடலாம். நம்ம இந்த ஓட்டின கோங்குரா தொக்கு இதில் நம்ம ஒட்டியாச்சு. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கிளறிக்கலாம். கிளறி நல்லா கொதி வந்தோடனே இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள், அந்த ஸ்டேஜில் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இதில் நல்லா அருமையாக பெருங்காயம், பூண்டு, கடுகு உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டு தாளிச்சிருக்கோம். இதில் ஒரு கொட்டை புளியும் போட்டிருக்கேன் நான். அந்த புளிப்பு இந்த புளிச்சிக்கீரையில் இருக்கிற ஒரு கசப்பு தன்மையை அடைக்கிடும். அதுக்காக அந்த புளிப்பு சின்ன நெல்லிக்காய் அளவு போட்டால் போதும், ரொம்ப போட தேவையில்லை. நல்லா சுண்டி வரட்டும். சுண்டி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள், அந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம். நல்லா எண்ணெய் சைடில் எல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். கோங்குரா தொக்கு எம்மையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி அண்ட் ஹெல்த்தி, ரிச் அயன் நிறைய இருக்குது. புளிச்சிக்கீரை ரொம்ப சீப்பாக நினைக்கூடாது. நம்ம புளிச்சிக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு பார்க்கலாம். புளிச்சிக்கீரை எம்மையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.